Hello friends, welcome back to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு ராகியையும் பாசிப்பருப்பையும் வச்சு ஒரு இனிப்பு புட்டு அதே மாதிரி ஒரு கார புட்டு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க bell பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. ராகி பருப்பு புட்டு செய்யறதுக்குன்னு பாத்தீங்க அப்படினா நான் 2 கப் அளவுள்ள கடையில வாங்கின ராகி புட்டு பொடின்னு விக்கும் அது நான் தான் எடுத்துர்க்கேன். ராகி புட்டு பொடியில செஞ்சோம் அப்படினா ரொம்ப நல்லா வரும். நான் வந்து இன்னைக்கு ஈஸ்டர்ன் பிராண்ட்ல உள்ள ராகி புட்டு பொடின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் 2 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். 1 கப் அளவுள்ள பாசி பருப்பை நல்லா 1 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுள்ள துருவின தேங்காய். இனிப்புக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து வெல்லத்தை இந்த மாதிரி பாகு காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருப்பேன். ரொம்ப திக்கா பாகு மாதிரி இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இனிப்பு ஏதாவது செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சர்க்கரையோட சேர்த்து நான் பொடிச்சு வச்சிருக்கேன். இதை காரத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணுனா 1 கப் அளவுள்ள இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரே ஒரு வரமிளகா, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சிறிதளவு. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பருப்பை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் அதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து நைஸாக பேஸ்ட் மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் தான் நீங்கள் அரைக்கணும். இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதில் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சோம்னா நமக்கு சரியாக இருக்கும். ரொம்ப குறைன்னு அரைச்சிங்கன்னா நம்ம பருப்பு வாயில் மாட்டோம், அதனால் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு இட்லி தட்டில் மாற்றிட்டு இதை நல்லா வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக விட்டுருவோம். அது வெந்துட்டு இருக்க டைமில் இப்போ நான் ராகி புட்டுக்கு பொடியை ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க புட்டு பொடியில் தண்ணியை கொஞ்சமாக தெளித்து நம்ம புட்டு மாவு பிசைகிற அளவுக்கு பிசைக்கணும். அந்த பிகினர்ஸ்க்காக நான் இதை சொல்கிறேன். புட்டு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மாவை இந்த மாதிரி பிடிச்சிதிங்க அப்படின்னா பிடியணும், அமுத்தி விட்டீங்க அப்படின்னா பொலப்பொலன்னு ஆகிடும். இதுதான் வந்து நம்ம புட்டு பொடியோட நம்மளோட கன்சிஸ்டன்சி. இதில் வந்து கட்டி வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம சல்லடையில் பெரிய ஓட்டை உள்ளதை வச்சு இந்த மாதிரி சலிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம புட்டு பொடி பார்த்திங்கன்னா நல்ல பொலப்பொலன்னு இருக்கும், கட்டி இல்லாமல் இந்த மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வேக வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம புட்டு பொடியில் வந்து தண்ணியில் ஊறிச்சு அப்படின்னா நல்ல ஒரு சீக்கிரமாக வெந்துடும் ராகி வந்து. இதை ஒரு இட்லி தட்டில் மாற்றிட்டு நம்ம இட்லி வேக வைக்கிறதுல வச்சு இதையும் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஏற்கனவே வேக வச்சுருக்க பருப்பு நல்லா வெந்துருச்சு 15-20 நிமிஷத்தில். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி விட்டுருங்க. இப்போ கட்டியாக தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பொலன்னு நம்ம கையில் உதுத்து விட்டாலே உதிர்ந்துடும். அதனால் இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ராகி புட்டு பொடியும் நல்ல இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வேகணும். ராகி புட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா டைஜஷன் பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி அதையும் கை சூடாக இருக்கிறப்பயே சூடாக பார்த்து நல்லா வந்து பொலன்னு உதுத்து விட்டுட்டு இப்போ இதையும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிர்ந்ததுக்கப்புறம் 2 பாத்திரத்தில் பாதி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். 1 காரத்துக்கு, 1 வந்து நம்ம இனிப்புக்கு. தேங்காவையும் பாதி இதில் 1/2 கப் அதில் 1/2 கப் போட்டுக்கோங்க. நம்ம வேக வச்ச ராகி புட்டு பொடியையும் இதுலேயும் அதுலேயும் பாதி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள். சூடாக இருக்கும் புட்டு பொடி, அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக பரட்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டிய புட்டு பொடியை போட்டுட்டு நல்ல ஒரு பல்ஸில் ஒரு 2 தடவை விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பொலன்னு வந்துடும். நம்ம கையும் வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ இனிப்பு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஏலக்காய் தூளையும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வெள்ளை பொடியாக வச்சுருந்தீங்கனாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சக்கரை போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இனிப்பு போட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக நெய் போட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக நெய் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி நம்மளோட இனிப்பு ராகி புட்டு பருப்பு புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து கார புட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ அதை வந்து இதை மாதிரி நானும் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சதில்லை. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க.
உப்பு போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இதிலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெடித்து உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டு நல்லா செவக்க விட்டுருங்க. இதிலேயே பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டுட்டு இதை நல்லா நம்மளோட வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. நம்மளோட தாளிப்பு கார புட்டோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க புட்டு பொடியோடு போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கார புட்டும் ரெடி ஆகிடுச்சு. பெசறப்ப பார்த்து பெசறணும், ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். ரெண்டுமே பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ராகி கார புட்டும் தயாராகிடுச்சு. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு டின்னராக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நம்மளோட ராகி பருப்பு இனிப்பு அண்டு கார புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.